விஜயதரணி ராஜினாமாவை அடுத்து விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். அண்மையில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் விஜயதரணி. குறிப்பாக காங்கிரசிலிருந்து அவர் விலகி அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். இதனால் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியாக இருப்பதாக குறிப்பிட்டு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு சட்டப்பேரவை செயலாளர் கடிதம் அனுப்பியிருக்கிறார். இந்த கடிதம் இன்று அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திருக்கோவிலூர் தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்ட வேண்டுமா என்பதையும் சபாநாயகர் பரிசீலனையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விரைவில் தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் மக்களவை தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் அதோடு சேர்த்து இந்த விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கும் தேர்தல் நடைபெறுமா அப்படிங்கிறது பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு தொகுதி காலியாக இருந்தால் காலியாக அறிவிக்கப்பட்டதிலிருந்து 6 மாதத்திற்குள் அந்த தொகுதிக்கு தேர்தல் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணைய விதி. அந்த அடிப்படையில் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. எனவே மக்களவை தேர்தல் வர இருப்பதனால் அதோடு சேர்ந்து விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கும் இடைத்தேர்தல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.